வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 79வது வருடம் முடிஞ்சு 80வது வருடம் சுதந்திர தின விழா நம்ம கொண்டாட போறோம். நமக்கு சுதந்திரம் கிடைக்க போராடிய அனைவருக்கும் நம்ம இப்ப நிம்மதியா இருக்கோம் அப்படின்னா அதுக்காக இந்த குளிர் மழை வெயில்ல பார்டர்ல எல்லாம் போராடிட்டு இருக்கிற ராணுவ வீரர்களுக்கும் பெரிய சல்யூட். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அந்த டிஃபன் ரெசிபியில நம்ம தேசிய கொடியில இருக்கக்கூடிய அந்த 3 வர்ணங்களையும் நம்ம கொண்டு வரலாம். நம்ம எந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணாம நேச்சுரலாவே நமக்கு பிளாக்ல இருக்கிற அந்த 3 கலர்ஸுமே கிடைச்சிரும். இந்த 3 சேவையோட கலர் மட்டும் டிஃபரெண்ட் இல்ல, டேஸ்டும் பிளேவருமே வித்தியாசமா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, சாயந்தரம் டிஃபனுக்கு, நைட் டின்னருக்கு எந்த நேரம் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டீம் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ஹெல்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த 3 விதமான சேவையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேவை பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு கிளறிக்கலாம். இந்த கப்ல 1.5 கப்பு நான் மாவு எடுத்துக்க போறேன். அப்போ அதே கப்ல 1.5 கப்பு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ஜலத்தை வந்து கரெக்டா அதே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஜலம் நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஜலம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு 2 டீஸ்பூன் இடியாப்ப மாவை ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதை போல கரைச்சி இந்த தண்ணியில விட்டுடலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம இதுல மாவு விட்டு கிளறும் போது கட்டி தட்டாம இருக்கும். பாருங்க கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கு. நம்ம தண்ணி அளந்து விட்டு அதே கப்ல 1.5 கப்பு இடியாப்ப மாவு நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுண்டு அப்படியே கிளறிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமா சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறிப்போம். நமக்கு இப்ப பாக்குறது தண்ணி போறாத மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியா வந்துடும். நம்ம முதல்லயே மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டதுனால கட்டி தட்டாது. இதை நல்லா அப்படி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நல்லா வெந்திருக்கு. ஈர கையால தொட்டோம் அப்படின்னா ஒட்டாம இருக்கு. பாருங்க பாருங்க நல்லா சாஃப்டாவும் இருக்கு, கையில ஒட்டாமையும் வந்திருக்கு. இப்ப இது மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்ல இன்னும் கொஞ்சம் கூட இது வேகும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். சேவை பண்றதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருக்கிற மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துட்டு கொஞ்சம் கையில எண்ணெய் தடவி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான மாவா வந்து மிக்ஸ் ஆகும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல சாஃப்டான மாவாவும் இருக்கு. சேவை பிழியறதுக்கு இந்த அச்சு நான் எடுத்துட்டு இருக்கேன். இது ஃபுல்லாவே மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கிளறி வச்ச மாவை இது போல உருட்டி இதுல போட்டுக்கலாம். ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம், 3/4 அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துடுவோம். உங்ககிட்ட இடியாப்பம் புழியறதுக்கு என்ன வச்சிருக்கலாம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை போல இடியாப்பம் பிளேட்ஸ் வச்சிருக்கேன். இதுலயும் நம்ம புழிஞ்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்ல இட்லி பிளேட் இருக்கும் இல்லையா, அதுல கூட நம்ம புழிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மெலீஸா இருந்தது அப்படின்னா சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம 3-4 லேயர் இது போல நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். பாருங்க அழகா கட் ஆகாம கம்ப்ளீட்டா நீட்டா வருது. இதே போல இந்த 3 பிளேட்டையும் நம்ம புழிஞ்சு எடுத்துருவோம். புழிஞ்சு இந்த ஸ்டாண்ட்ல வந்து இப்படி செட் பண்ணிடுவோம். இட்லி பாட்ல தண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இடியாப்பம் பிழிஞ்சு இந்த ஸ்டாண்டை வந்து இதுல இறக்கிடுவோம். மூடியை போட்டு மூடிடுவோம். இது வந்து 4-5 நிமிஷத்துலயே வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுத்து. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. ஒரு ஷைனும் வந்திருக்கு. சாஃப்டாவும் வெந்திருக்கு. கையிலையும் ஒட்டலை. இப்ப நம்ம எடுத்துடுவோம். இந்த பிளேட்ஸை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறம் அந்த பிளேட்ஸ்ல தனியா எடுத்துடுவோம். கொஞ்சம் சூடாக எடுத்து இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க பிளேட்ல கொஞ்சம் கூட ஒட்டாம எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த பிளேட்ல எடுத்துடுவோம்.
இதே மாதிரி நம்ம கலரி வச்சிருக்கோம் இல்லையா, எல்லா மாவையும் புழிஞ்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடுறோம். சேவை நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு எடுத்து நல்லா அது போல உதுத்து வச்சுட்டேன். சூடா இருக்கும் போதே உதுத்தோம் அப்படின்னா அது போல உதுருதுரா நல்லா பொலப்பொலான்னு வந்துடும். இதை பேஸா வச்சுட்டு நம்ம எத்தனை விதமான சேவை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ண 1/2 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நம்ம உதுத்து வச்சிருக்கிற சேவை 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சேவை மாவு கலரும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மேல் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால ஸ்வீட்டா தெரியாது, ஆனா டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு சர்க்கரை ஈவனா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேவையை நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண 1/2 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பச்சை மிளகாயும் இஞ்சி நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். நம்ம உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுனால தக்காளியும் நல்லா வதங்கிடும். இந்த சேவைக்கு நம்ம மேல் உப்பு சேர்க்க வேண்டியதும் இல்லை. இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம், சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுது. இதுல 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு 1 கப் அளவு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற சேவையை சேர்த்துடுவோம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஜென்ட்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி சேவை கலர் பார்க்கறதுக்கும் நல்லா அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். தக்காளி சேவை பாருங்க நல்லா ஜூசியா, சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கட்டு கொத்தமல்லி இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 இன்ச் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா தண்ணியை விட்டு இது பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல 1 கொதி வந்ததும் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற சேவையை சேர்த்துருவோம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு எப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி பச்சை மிளகா அந்த ஃபிளேவர் எல்லாத்தையும் சேவ் நல்லா அப்சர்வ் பண்ணிடுறோம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி வாசனையோட பார்க்கறதுக்கு அழகா கிரீன் கலர்ல இந்த கொத்தமல்லி சேவை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பார்க்கறதுக்கு அழகா கிரீன் கலர்ல கொத்தமல்லி வாசனையோட இந்த கொத்தமல்லி சேவை ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
3 விதமான சேவை 3 கலர்ல ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. நம்மளோட பிளாக்ல இருக்கிற கலர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே இருக்கு. 3 விதமான சேவை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. நம்ம பார்த்தோம் அழகா 3 கலர் ஜம்முன்னு பிளாக் மாதிரியே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. நம்மளே பார்த்தோம் 3 கலருமே வந்து எந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணாம நேச்சுரலா ரொம்ப நல்லா வந்திருக்கு. டவுட்டே இல்லை. டேஸ்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இதை போல 3 கலர்ல சேவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.